CAD CAD அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மெக்கானிக்கல், சிவில் இல்ல எலக்ட்ரிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள சுத்தி இந்த வார்த்தைய நெறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட CADனா என்ன அப்படிங்கிறத ஒரு மூவிய வச்சு நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க ஒரு மூவி எடுக்கலாம்னு ஆசைப்படுறீங்க. ஸோ அந்த மூவிய எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு கதை எழுதணும். அந்த கதை எழுதி முடிச்சதும் அதுக்கு நீங்க ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு ஒண்ணு எழுதணும். அந்த ஸ்க்ரீன் பிளேல இன்ட்ரோ சீன் எப்படி இருக்கும்? அது என்ன கேரக்டர்ஸ்லாம் வரும்? என்ன டிரான்சிஷன் யூஸ் பண்ண போறீங்க? அதுல என்ன டயலாக்லாம் அது பேசப்போகுது? அப்படின்னு எல்லாத்தையுமே எழுதிருவீங்க. அப்படி எழுதி முடிச்சா தான் அந்த படம் எப்படி அவுட்புட்டா வரப்போகுது அப்படிங்கிற ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த புரொடியூசர்கிட்ட கொண்டு போய் குடுத்தீங்கன்னா தான், அந்த புரொடியூசருக்கும் அந்த ஸ்கிரிப்ட்ட பார்த்துட்டு இத எப்படியெல்லாம் அவங்க ஷூட் பண்ண போறாங்க, இதுல என்ன பிராக்டிகல் காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கு, இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஐடியாவும் அவருக்கு வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரீன் பிளேவ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு போய் படத்த கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். இப்போ அதே மாதிரி ஒரு மூவி எடுக்கிறதுக்கு பதிலா புதுசா ஒரு காரையே மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. இப்போ அந்த காரை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு முன்னாடியே அந்த கார் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அந்த கார்ல என்ன ஃபீச்சர்லாம் இருக்கும்? அத மேனுஃபேக்சர் பண்றதுல என்ன பிராக்டிகல் காம்ப்ளிகேஷன்லாம் நமக்கு வரும்? அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அப்படிங்கிற கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு கார்ல என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குமோ, அது எல்லா பார்ட்டையுமே கம்ப்யூட்டர்ல 3Dல டெவலப் பண்ணி, அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி, அது பார்க்கறதுக்கு என்ன லுக்ல இருக்கும்? அண்ட் அதுல என்ன பிராக்டிகல் காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கு? அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் தான் CAD. அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். இப்போ அதே கார் ஆக்சிடென்ட் ஆனா எந்த பார்ட்லாம் அதில டேமேஜ் ஆகும்? அதில இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகும்? அண்ட் அதில ஃபியூயல் எஃபிஷியன்சி எல்லாம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம செக் பண்றதுக்கு, நிஜமாவே ஒரு கார செஞ்சு அதில எக்ஸ்பெரிமென்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்? அந்த டிசைன் பண்ணுவோம் இல்லையா காரு, அதையே கொண்டு வந்து சிம்பிளா கம்ப்யூட்டர்லயே அனாலிசிஸ் பண்ணி, இதில என்ன பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்ல கூட பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்லாம் எப்படி இருக்கும்? அதில பீமு, காலம்லாம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத டிசைன் பண்றதுக்கு நெறைய CAD சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதே மாதிரி EEEலயும் கூட பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், PCBலாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம டிசைன் பண்ணி அந்த ஒர்க்கிங் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இந்த CAD பண்றதுக்குன்னே நம்மகிட்ட நெறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர்ஸ பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபியூச்சர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். உங்களுக்கு CAD அண்ட் டெக் ரிலேட்டட் கன்டென்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.